ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரசம் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், வீடே மணக்கும். ரசப்பொடியும் தேவைப்படாது. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா புளி நல்லா ஊறிடும். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கோங்க. புளி ரசத்துக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி உரலில் இடித்து எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கங்க. 8 பூண்டு பல்லை தோலோடு சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கங்க. பூண்டு பல் தோல் உரிக்காமல் சேர்த்தோம்னா ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொரகொரப்பாக இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக புளி நல்லா ஊறிடுச்சு. சக்கை இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கூட பழமான ஒரு தக்காளி பழமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம எடுத்துருக்க புளிக்கு இந்த ஒரு தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும். கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வச்சிங்கன்னா வீடே மணக்கும். ரசப்பொடியே தேவைப்படாது. இந்த ஈஸியான ரசத்தை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் இருக்க தோலெல்லாம் அப்படியே இருக்கட்டும். புளிப்பு உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் எண்ணெயில் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு மிளகு சீரகம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கங்க. இது கூட கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ரசத்தை ரொம்ப கொதிய வைக்கக்கூடாது. நுரக்கட்டி லைட்டாக கொதிஞ்சாவே போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கொதிய வச்சுக்கோங்க. நுரக்கட்டி லைட்டாக கொதிஞ்சிருச்சு பாருங்கள். சூப்பராக கமகமன்னு புளி ரசம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.